வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறுகதையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி எனக்கு. கதையின் தலைப்பு பூஞ்சிறகு. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். திரையரங்கின் சோரோட்டிய கடைசி இருக்கை நான், பக்கத்தில் புஷ்பா, வரிசையாக இரு தம்பிகள், மணமான அக்கா, அவள் கணவன் பாபு. நீயும் வா. அழைப்பை ஏற்றி உடன் வந்தவனுக்கு புஷ்பா பக்கத்தில் அமர்வாள் என்ற எதிர்பார்ப்பு இல்லை. எல்லோரும் திரையில் பிம்பங்களில் பொய் சோகத்தில் ஆழ்ந்திருந்த போது என் மீது மெத்தென்று விரல்கள் படிந்தன. இடுக்கிட்டு திரும்பினேன். புஷ்பாவின் கவனமும் திரையில்தான். விரல்கள் மட்டும் சுதந்திரம் பெற்று என் கை விரல்களுடன் கூட்டணி தேடின. ஜுரம் வந்தபோது கூட இத்தனை நடுக்கம் வந்ததில்லை. தயக்கம், பயம், ஆசை என்று உணர்ச்சி கலவையின் மத்தியில் சுத்தமாய் படம் என்ன என்பதே புரிபடாமல் போனது எனக்கு. இடைவேளை வெளிச்சத்தில் என்னை பார்த்து சிரித்தால், இது முதல் பூஞ்சிறகு. கைவிரல்களை மெல்ல நிதானித்து பிரித்து காற்றில் பறக்காமல் நோட்டமிடும் சிறுவனாய் நினைவுகளை பிரிக்கும் நான், ரயிலில் தடக்கில் கூடவே மனசும். 6 வருஷ இடைவெளிக்கு பின் இதோ புஷ்பாவை தேடி போகிறேன். இன்னொரு பூஞ்சிறகு. டிஃபன் சாப்பிட்றியா பாபு? எதுக்கு? வேண்டாம், சும்மா பிகு பண்ணாத. தட்டில் கேசரி, பஜ்ஜி, நெய் விரல்களில் ஈசிக்கொள்கிறது. இந்தா சீயக்காய் தேய்ச்சி கழுவு. கை நீட்டி வாங்க முயன்றவனை விரல் பற்றி தேய்த்து கழுவி பளிச்சென்று முத்தம் உள்ளங்கையில். குரல் கேட்டு திரும்பி போகிறாள். போகும் முன் என்னிடம் கள்ளச்சிரிப்பு வீசி ரயில் நின்று சிக்னலுக்காக கூவுகிறது. மனசம்தான். புஷ்பா அடுத்த பூஞ்சிறகில் ஸ்பரிசம். புதுப்புடவை, முகத்தில் பளிச். இன்று என்ன விசேஷம்? சாக்லேட் எதற்கு? பிரித்து வாயில் தான் போடேன். பின்பக்கம் வராண்டாவில் தனிமையாக அந்த தந்த துணிச்சலா போட்டதை பாதி கடித்து திருப்பி தந்தவளை ஆச்சரியமாக பார்க்க, சாக்லேட் இத்தனை தித்திக்குமா? சொல்லு. மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஓ, பிறந்த நாளா? விறுவிறு என்று பேப்பர் எடுத்து எழுதினேன். சூரிய கதிர்களில் ஏன் இத்தனை மென்மை? மரங்களில் ஏன் இன்று மலர்கூட்டம்? வண்ணத்து பூச்சிகள் கூட புத்தம் புது நிறங்களில் வானவில்லும் தரையிலா? இன்று புஷ்பித்தது யார்? நீயா இல்லை என் மனசா? எழுதிய கையை பற்றி இன்னொரு முறை உதடுகளில் ஒற்றல் நழுவிவிடப் போகிறது என்று இன்னும் இறுக்கமாய் விரல்கள் மூடிக்கொண்டேன் நான். தடக் தடக். 6 வருஷம் அலைச்சல். கால்கள் தரையில். புதிய எனக்கு ஒரு அடையாளம், அங்கீகாரம் கிடைக்க இன்று தலை நிமிர்ந்து பதில் சொல்ல முடிகிறது. புஷ்பாவை பெண் கேட்க இயலும். எதிராளியை பணத்தால் புரட்டி போட முடியும். பூஞ்சிறகுகளின் பலத்தில் படியேறும்போது முரளி எதிரில் வருகிறான். அவள் தம்பி. வா, ரொம்ப நாளாச்சு பார்த்து. புஷ்பாவின் அம்மா முகம் சொல்லித்து இனம் புரிந்து லேசாய் புன்னகையின் தீற்றல். அவள் எங்கே? பார்வை துளாவிக் கொண்டிருக்கிறது. லெட்டரே போடலை. எங்கே இருக்கேன்னு தெரியல. அப்படி என்ன அழுத்தம் உங்கள் அம்மா? தினம் அழுகைதான். மழுப்படாய் சிரித்தேன். நீ வரப்போறேன்னு லெட்டர் வந்த பிறகுதான் அவள் கண்ணில் உயிர் வந்தது. சாதிச்சுட்டானே, அதை சொல்லு. முரளின் கைக்குள் என் கை சிறைப்பட்டு மீண்டது. வா உட்கார். ஏன் நின்றுட்டே இருக்க? காஃபி கொண்டு வரேன். சோஃபாவில் சாய்ந்து உள்ளுக்குள் தவித்தேன். கேட்டு விடலாமா? புஷ்பா எங்கே? பார்வை அலை பாய்ந்தது. எதிர்ச்சுவரில் என்ன? யாரது? விலகிய பார்வை மீண்டும் புகைப்படத்தில் பதிய உறைந்த புன்னகையுடன் புஷ்பா. கைக்குள் பூஞ்சிறகுகள் அதிர்ந்தன. என்னமோ ஜுரம். 10 நாள் போராடியாச்சு. 1 வருஷம் தேத்திக்கவே முடியலை. உனக்கு தகவல் கூட சொல்ல முடியலை. புஷ்பாவின் அம்மா புத்தம் புதியதாய் அழுதால். படத்தில் அசையவில்லை இழப்பு. நிஜம்தான். விஷயம் பாதித்த திகைப்பில் வெறித்தேன். யாரோ வலுக்கட்டாயமாய் விரல்களை பிடித்து ஒவ்வொன்றாய் பூஞ்சிறகுகளை காற்றில் பறக்க விட ஆரம்பித்ததை என்னால் தடுக்கவே முடியவில்லை அந்த நிமிஷம்.